வணக்கம். நேத்து நம்ம மார்க்கெட் இத பத்தி ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ, இன்னைக்கு மார்னிங் நான் ரெக்கார்ட் பண்றேன் அந்த மார்க்கெட் பத்தி. நேத்து நம்ம மார்க்கெட் வந்து நடந்து முடிஞ்ச மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஃப்ளாட்டா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதில வந்து நிஃப்டி ஐடி மட்டும் ஒரு 490 புள்ளிகள் கிட்ட உயர்ந்து முடிஞ்சிருக்கு. நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 புள்ளிகள் மட்டும் தான் உயர்ந்து முடிஞ்சிருந்தது. அதேமாரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 935 புள்ளிகள் வந்து க்ளோசிங் டவுன் க்ளோசிங். அதேமாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் 97 புள்ளிகள் வந்து கீழே வந்து இறங்கி தான் நேற்று முடிஞ்சிருந்தது. ஆனால் பேங்க் இப்போ வங்கியோட பங்குகள் எல்லாமே வந்து இது சிறப்பாக செயல்பட்டது. நேற்று அதே மாதிரி செக்டரியல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடியை தவிர மீதி எல்லாமே வந்து சின்ன இறக்கத்தோடு தான் நேற்று முடிவடைஞ்சிருக்கு. அதேமாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு ஏற்றத்தோட முடிவடைஞ்சிருக்கு. 32 புள்ளிகள் உயர்ந்து நேற்று முடிஞ்சிருந்து 78,017ன்ற இதில் வந்து ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு நேற்று. அதே மாதிரி ப்ராடர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று பெரும்பாலான பங்குகள் வந்து நேற்று இறக்கத்தோடு தான் நேற்று முடிஞ்சிருந்தது. வெறும் அட்வான்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராடர் மார்க்கெட்டில் என்எஸ்சியில் 674 பங்குகள் மட்டும்தான் நேற்று அட்வான்ஸ். டிக்ளைன் பார்த்தோம் அப்படின்னா நேற்று நிறைய நல்ல ஒரு இன்க்ரீஸிங் 2258 புள்ளிகள். அப்புறம் வந்து 50 ஹை பார்த்தோம் 30 பங்குகள் மட்டும்தான் 50 ஹை. லோ பார்த்தோம் அப்படின்னா 96, அப்பர் சர்க்கிட் 105, லோவர் சர்க்கிட் 157 நேற்று என்எஸ்சியில் நடந்தது. அதே மாதிரி பிஎஸ்சிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் வந்து ஒரு 1049 பங்குகள் மட்டும்தான் அட்வான்ஸ். டிக்ளைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3025 பங்குகள் டிக்ளைன்ஸ். 50 ஹை பார்த்தோம் 71, 52 லோவர் பார்த்தோம் 146 பங்குகள் நேற்று வந்து பிஎஸ்சியில். ஸோ நேற்று வந்து பெரும்பாலும் நேற்று 6 செஷன்லாம் வந்து நேற்று வந்து பாசிட்டிவ் க்ளோசிங்காக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் நேற்று 11 மணிக்கு மேலே வந்து செல்லிங் ப்ரெஷர்னால வந்து மார்க்கெட் கொஞ்சம் சின்ன இறக்கத்தோட முடிவடைஞ்சிருக்கு. நேற்று என்ன 6 நாள் வந்து எனக்கு ப்ராஃபிட் பார்த்தவங்களாம் வந்து நேற்று வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன இறக்கம். ஆனால் இருந்தாலும் நேற்று வந்து எஃப்ஐஎஸ் வந்து நேற்று பையிங்ஸ், டிஐஎஸ் மட்டும் நேற்று செல்லிங். எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து நேற்று வந்து 5,372 கோடி ரூபாய் பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 2,769 கோடி ரூபாய் நேற்று செல்லிங். ஸோ அப்படி தலைகீழ மாறி இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து நம்ம பையிங்குள்ளே வந்திருக்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. எனக்கு கண்டினியூஸாக வந்து பையிங்கில் இருக்காங்க எஃப்ஐஎஸ் இப்போ. அதே மாதிரி செபியும் வந்து அவங்களுக்கு சில மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து 25,000 கோடிக்கு இது வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் நோட் கொடுத்தா போதுன்றது இப்போ வந்து உயர்த்தி 50,000 கோடிக்கு வந்து எஃப்ஐஎஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி விதிமுறையை வந்து தளர்த்தி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நேற்று அதே மாதிரி நிஃப்டியில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண பங்குகள்னு பார்த்தோம் அப்படின்னா 18 பங்குகள் மட்டும் தான் நேற்று வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 32 பங்குகள் நேற்று இறக்கும். அதில் கான்ட்ரிபியூட் பண்ண பங்குகள் வங்கி பங்குகளை சொல்லலாம். HDFC வங்கி, இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ் பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட், பாரதி ஏர்டெல், ட்ரெண்ட், பஜாஜ் ஃபின்சோ, HCL, கேஸ், இந்துஸ்தான் லிவர், டிசிஎஸ், பிரிட்டானியா, விப்ரோ, ஏஷியன் பெயிண்ட், அப்போலோ. ஸோ இவங்களாம் வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. இறக்கம் கண்ட பங்குகள் அப்படின்னா ரிலையன்ஸ், ஐசிசி வங்கி, SBI, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, இண்டஸ்இண்ட் பேங்க், சன் ஃபார்மா, டாடா ரெட்டி, கோல் இண்டியா, பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல், அதானி போர்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து நேற்று வந்து இறக்கம் கண்டவங்க நேற்று. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 11 பங்குகள் மட்டும் தான் நேற்று பார்ட்டிசிபேட். 39 பங்குகள் நேற்று டிக்ளைன். அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெண்டு, டிமார்ட், கார்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், இண்டிகோ, பஜாஜ் ஹோல்டிங், நவ்க்ரி, SBI கார்டு, ஸ்ரீ சிமெண்ட், டாபர், அம்புஜா சிமெண்ட், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க மட்டும் தான் நேற்று வந்து நெக்ஸ்ட் நிஃப்டியில் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங்கில் கொடுத்தவங்க. இல்லை இறக்கம் கண்டவங்க அப்படின்னு பார்த்தா ஜொமேட்டோ, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட், வேதாந்தா, ஜியோ ஃபினான்ஸ், அதானி பவர், அதானி கிரீன், டாடா பவர், IOC, கெயில், கேனரா பேங்க், சிமன்ஸ், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், பெல், போஸ்க், DLF, மதர்சன், அப்புறம் வந்து VBL, SRF, கோல்கேட் பாமாலிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ABB, IRFC. ஸோ இவங்கெல்லாம் வந்து நேற்று இறக்கம் கண்டவங்க நேற்று. அதே மாதிரி நடந்து முடிஞ்ச யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 60 புள்ளிகள் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. S&P அதேமாதிரி 9 புள்ளிகள் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் இன்றைக்கி வந்து ஒரு 83 புள்ளிகள் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் க்ளோசிங் ஐடி செக்டருக்கு கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் அதே மாதிரி ஐடி செக்டர் பாசிட்டிவாக தெரியுது. அதே மாதிரி நடந்த முடிஞ்ச கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 77 புள்ளிகள் உயர்ந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம மார்க்கெட் அன்றைக்கி கேப் அப் ஓப்பனாக தான் இருக்கும். ஒரு 50லேருந்து 90 புள்ளிகள் வரைக்கும் கேப் அப் ஓப்பனாக இருக்கலாம். இதுமாதிரி மார்னிங் ஆரம்பிக்கிற ஏஷியன் மார்க்கெட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் வந்து கேப் அப் ஓப்பனிங்காக என்னன்றது கொஞ்சம் நல்லா கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். அதேமாதிரி மார்க்கெட்டில் வந்து பெரிய வந்து நெகட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லை. அதனால் ஸோ வந்து மார்க்கெட் வந்து மேலே நகரக்கூடிய வாய்ப்புகள் தான் கொஞ்சம் நம்ம அதுக்கு அதிகமாக தெரியுது. ஸோ இன்றைக்கி வந்து 23,800 கிடக்குமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ 23,800 ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டார் நமக்கு இருக்குது. 23,800 கடந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 24,100 நல்லபடியாக ரெண்டையும் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்லபடியாக ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகும்.
இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து சின்ன சின்ன இறக்கத்தோட வந்து க்ளோஸ் ஆகும். மார்க்கெட்டில் சின்ன சின்ன புக்கிங்ஸ் இருக்கும். இப்போதைக்கு மார்க்கெட்டில் பெரிய நெகட்டிவ் நியூஸ் இல்லை, நெகட்டிவ் நியூஸ் எதுவுமே கிடையாது. ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து நம்ம ட்ரம்ப் சார் வந்து இந்த டாரிஃப் பற்றி இது பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் அதையும். அதேமாதிரி நேற்று மார்க்கெட்டில் வந்து பெரும்பாலான பங்குகளுக்கு வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கல, சின்ன சின்ன ஏற்றங்களோடு இது முடிஞ்சிருக்கு. அதில் ஏற்றம் கொடுத்த பங்குகள் அப்படின்னு பார்த்தா ஹெக் ஒரு 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஜலசர் டெக்னோ இன்ஜினியரிங் அது ஒரு 8% ஏறி இருக்குது. ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் ஒரு 8% ஏறி இருக்குது. கிராஃபைட் ஒரு 8% கிட்ட ஏறி இருக்குது. பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 4% ஏறி இருக்குது. கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 4% ஏறி இருக்குது. ஜேபி கெமிக்கல்ஸ் ஃபார்மா ஒரு 3% ஏறி இருக்குது. பைராமல் ஃபார்மா ஒரு 3% ஏறி இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட், பவர் மெட் ப்ளஸ், தெர்மாக்ஸ், டைம் டெக்னோ ப்ளஸ், பஜாஜ் ஃபின்சோ, சுப்ரீம் பெட்ரோகெமிக்கல், பாலிகேப், அனந்தரதி, ட்ரெண்டு. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று ஏரிய பங்கு. ஜென்சா டெக்னாலஜிஸ் நேற்று கொஞ்சம் ஏறி இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்மோ பைப் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அது ஒரு 7% ஏறி இருந்தது. சனாதன் டெக்ஸ்டைல்ஸ் ஒரு 5 புதுசாக வந்து அது ஒரு ஐபிஓ வந்து அது ஒரு 6% கிட்ட ஏறி இருந்தது. உறவி டிஃபென்ஸ் ஒரு 5% ஏறி இருந்தது. மெட்கோ ரெமிடிஸ் ஒரு 5%, நைவ் ஒரு 5% ஏறி இருந்தது. இது வந்து அது வந்து அப்பர் சர்க்கிள் க்ளோஸ் ஆன பங்கு. வின்சர் மிஷின்ஸ் அது ஒரு அப்பர் சர்க்கிள் க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு 5% கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. சாஸ்கன் டெக்னாலஜிஸ் ஒரு 4% ஏறி இருக்குது. பாரத் ரசாயன் ஒரு 4% ஏறி இருக்குது. கயா அது ஒரு 4% ஏறி இருக்குது. யாத்ரா ஆன்லைன் ஒரு 4% ஏறி இருக்குது. ஸோ அப்படி சொல்லிக்கிற மாதிரி பெரிய லெவலில் பங்குகள் நேற்று ஏற்றம் கொடுக்கல. அதே மாதிரி நம்ம சொன்ன சில பங்குகள் நேற்று வந்து விலை இறக்கத்தில் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். நேற்று கிலோஸ்க்கு ஃபினாமோடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 கிட்டத்தட்ட 10% நேற்று இறங்கி இருந்தது. கண்டினியூஸாக ஏற்றம் கொடுத்த பங்கு நேற்று வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அது நேற்று உங்களுக்கு பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கும். அது சாரதா எனர்ஜி அதே மாதிரி ஒரு 10% கிட்ட வந்து இது வந்து இறக்கம் கொடுத்துருக்கு. அதுவும் வந்து கண்டினியூட்டியாக ஏற்றம் கட்டின பங்கு. அதுவும் நேற்று வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. காவேரி சீட் கம்பெனி, கார்வர் ஹைடெக் ஃபிலிம், பிஜி எலக்ட்ரிகல்ஸ் பார்த்தோன்னா அதுவும் வந்து நேற்று வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அது 7% இறங்கி. டிக்சன் டெக்னாலஜிஸ் ஒரு 6% இறங்கியிருக்கு. ஃபியூஷன் ஃபினான்ஸ் பார்த்தோம் அது ஒரு 6%, ஜோதி செக்டர்ஸ் ஒரு 6% இறங்கி, இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 6% இறங்கியிருக்கு. ஸ்வான் எனர்ஜி ஒரு 6% இறங்கியிருக்கு. பவர் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே இது கொஞ்சம் நல்ல ஒரு இறக்கம் இது பண்ணியிருக்கு. ஜொமேட்டோ ஒரு 5% இறங்கி, ஹிமாதிரி ஸ்பெஷாலிட்டி ஒரு 5% இறங்கியிருக்கு. ஸ்பந்தனா ஸ்கூட்டி ஒரு 5% இறங்கியிருக்கு. ஜைன் டிஎல்எம் கூட இது ஒரு 5% இறங்கியிருந்தது. எம்டா டெக்னாலஜிஸ் ஒரு 5% இறங்கியிருந்தது. தானி சர்வீசஸ், வார்டெக், வெபாக், அயன் எக்ஸ்சேஞ்ச், ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங், ஒலக்ட்ரா கிரீன் டெக், ஆர்ச்சிட் ஃபார்மா, ஜிந்தால் ஷா, ஜெய் கார்ப், பஜாஜ் அமீன்ஸ், வெல்சம் கார்ப் 52 வீக் ஹைலேருந்து நேற்று வந்து ஒரு 5% நேற்று இறங்கியிருக்கு. அதே மாதிரி அட்வான்ஸ் என்சைம் டெக், எபிக்ரெல், கேஸ்ட்ரல், அக்ராஞ்சி, சென்கோ கோல்ட், ஐடியா டெக்னாலஜி, சீக்வன்ஸ் சயின்டிஃபிக், கார்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்லேண்ட் பேங்க், ஜெனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வீனஸ் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ், டிசிஎம் ஸ்ரீராம், சென்ட்ரல் பேங்க், தாமஸ் குக், மிஸ்ரா தத்து, யூகோ பேங்க், பரோக் இன்ஜினியரிங், நெட்வொர்க், எம்சிஎக்ஸ் இவங்களாம் நேற்று பார்த்தோம் அப்படின்னா 6லேருந்து 4% கிட்ட இறங்கியிருக்காங்க. இறங்கிய பங்கு கிரீவ்ஸ் காட்டன், ரட்டன் இண்டியா, சுலா வினியார்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பங்குகள் நேற்று இறக்கத்தோட தான் நேற்று முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல பங்குகள்லாம் இறக்கம் கண்டு வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. இன்ட்ராடே பண்ணுறத விட இந்த மாதிரி நல்ல பங்குகளை வந்து விலை இறக்கத்தில் வாங்கி வச்சு விற்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பீஸ் பார்க்கலாம். கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நல்ல பங்குகள் எல்லாமே 30-35% வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நம்ம கண் கூட பார்க்கலாம் இதெல்லாம் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் போய் இந்த டைம் வந்து அதே மாதிரி செல்லிங் ப்ரெஷர் வரும்போது நீங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணிங்க. ஆனால் 20%-30% மார்ஜினை புக் பண்ணிட்டு திரும்ப கேஷை வந்து கையில் வச்சுருக்கும் போது இந்த மாதிரி நம்ம பங்குகள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது எந்தெந்த பங்குகள் இறக்கத்தில் வருதோ அதாவது திடீர்னு இறக்கம் வந்ததுன்னா பங்குகளை வந்து நம்ம வந்து 2-3 கவனிக்கணும். அதில் ஏன் இறங்குது அப்படின்றத கவனிக்கணும். ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அதனால் வந்து இதை வாட்ச் பண்ணிவிட்டு நல்ல பங்குகளை பார்த்து வாட்ச் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா நல்லா பெட்டர் ப்ராஃபிட் பண்ணலாம் மார்க்கெட் இப்போ வந்து ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஒரு 5-6 மாதம் இறக்கிறதுக்கு பிறகு அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிட போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம கையில் இருக்கிறது. ஆல்ரெடி சொன்ன ஸ்டாக்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். நம்ம வந்து ஆல்ரெடி 2-3 நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஸ்டாக்ஸு. ஸோ இப்போ நீங்கள் அந்த பங்குகள்லாம் இறக்கத்தில் இருக்கும்போது அந்த பங்குகள்லாம் வந்து நீங்கள் வந்து கவனிக்கலாம். அது வந்து அதே மாதிரி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதில் வந்து சொல்கிற பங்குகள் எதுவுமே வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தானே தவிர நீங்கள் வாங்குறதோ வாங்கவோ இல்லை விற்கவோ செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா யாராவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டு வாங்கலாம், விற்கலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஏன்னா நம்ம சொல்லி யாரும் கிணத்துல விடக்கூடாது இல்லையா. அந்த செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு சுய முடிவில் நீங்கள் வந்து இந்த பங்குகளை வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் அப்படின்னு அனலைஸ் பண்ணலாம். சார்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி பை பண்ணலாம்.
ஓகே. அதே மாதிரி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில்